மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பிறருக்கு உதவி செய் அப்படிங்கிற ஒரு கதை. கதைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, அந்த கதையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? சரி, பார்க்கலாமா? பானூரில் நாச்சிமுத்து அப்படிங்கிற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், நிறைய காசு வச்சிருக்கார். கோடீஸ்வரர்னா அதான் அர்த்தம், சரியா? ஆனால் ரொம்ப இரக்க குணம் கொண்டவர். எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். ஊர் மக்களோட தேவைகளை அறிந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். அதனால் ஊர் மக்களும் அவரோட பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க. ரொம்ப மரியாதை மதிப்பு வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படிதான், ராஜாக்கள்லாம் மக்களோட தேவை என்னவோ அதை செய்வாங்க. அதனால் ராஜாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, சரியா? ஒரு நாள் என்ன ஆச்சா, பயங்கர மழை, இடி மின்னலோட சரியான மழை. மரங்கள்லாம் புயல் காற்றுல கீழே அப்படியே தள்ளி விழுந்துருச்சு. அதில் இருக்க பள்ளிக்கூட கட்டடம்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. அதனால் அங்கே உள்ள மக்கள் பயங்கர துன்பத்துக்கு ஆளானாங்க. ஊரில் உள்ள குழந்தைங்களெல்லாம் படிக்கவே முடியல. புயல் அடித்து மூஞ்சவுடனே எல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு. குழந்தைங்க எங்கே போய் படிப்பாங்க இல்லையா? நீங்கள்லாம் ஸ்கூல் இருக்கு படிப்பீங்க இல்லையா? அதனால் அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஐயோ, நம்ம குழந்தைங்கள்லாம் படிக்க முடியலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அடுத்த ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா 10 கிலோமீட்டர் அந்த குழந்தைங்க தினம் நடந்து போகணும். அது முடியுமா? இப்போ தான் தெருவுக்கு ஸ்கூல் வந்துருச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் தான் இருக்கும். அந்த ஸ்கூலை விட்டு அடுத்த ஊருக்கு தான் போகணும். அடுத்த ஊருக்கு போகணுன்னா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு போகணும். சில பேர்கிட்ட சைக்கிள் இருக்கும், சில பேர்கிட்ட அதுவும் இருக்காது, நடந்து தான் போகணும். ஸோ ஊரில் உள்ள பெரியவங்கெல்லாம் நாச்சிமுத்து சார்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி ப்ராப்ளம், எங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று வேணும், குழந்தைங்களெல்லாம் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாச்சிமுத்துக்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னா, மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த காசுலேயே 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு நல்ல அழகான ஸ்கூல் கட்டி கொடுத்தார். ஸோ ஊர் மக்கள்லாம் அவரை வாழ்த்தி கொடைவள்ளல் அப்படின்னு அவரை ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வழக்கம் போல் ஸ்கூலுக்கு குழந்தைங்கள்லாம் போக ஆரம்பித்தாங்க. அதே ஊரில் திரும்ப இன்னொரு தடவை என்னாச்சுன்னா, திரும்ப நல்ல மழை, இடியுடன் கூடிய மழையினால் விவசாயிகளோட நிலங்கள்லாம் தண்ணி போயிடுச்சு. பயிர்கள்லாம் நீரில் மூழ்கி இருந்தது. அதனால் விவசாயமே நடக்கலை. வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துருச்சு. நான் உயிர் தப்புனதே பெரிய விஷயமாயிடுச்சு. அந்த மாதிரி டைமில் எல்லாருமே பட்டினியினால் ரொம்ப வாடினாங்க. நமக்கு கூட வரதா புயல் வந்தது ஞாபகம் இருக்கா? அப்போ என்னாச்சு, வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வந்து நிறைய பேர் ரோட்லேயே இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நாச்சிமுத்து என்ன பண்ணார், உடனே சமையல்காரங்கெல்லாம் கூப்பிட்டு, ஐயா நல்லா எல்லாருக்கும் சமைச்சு போடுங்க, வெள்ளம் வடிகிற வரைக்கும் என்னோட அரண்மனையிலே எல்லோரும் தங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அரசாங்கத்தினோட பல உதவிகளை அந்த மக்களுக்கு வாங்கி தந்தவர் அவர் தான். ஊரில் எல்லையில் பெரிய கற்களை கொண்டு தடுப்பு சுவர்லாம் நிறுத்தினார். ஆபத்து காலத்தில் மக்களை உதவி செய்வதற்காக விருதை அரசாங்கம் அவருக்கு சிறப்பித்தது. ஸோ இந்த மாதிரி அந்த ஊருக்காக அரும்பாடுபட்டவருக்கு என்ன பண்ணாங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உயர்ந்த விருது ஒன்று கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினாங்க. அதான நல்லது. ஒரு ஊருக்கே, நம்மளால் ஒரு வீட்டுக்கே ஹெல்ப் பண்ண முடியல, ஒரு ஊருக்கே ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் இல்லையா? இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன, நம்மக்கிட்ட பணம் இருந்தால் அதை மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். அப்படி சப்போஸ் பணத்தால் உதவி பண்ண முடியும்னா சரீரத்தாலேயாவது, நம்ம உடம்பாலேயாவது, நம்மளோட அப்பாக்கோ அம்மாக்கோ ஏதாவது ஒரு ஹெல்ப் இந்த வயசில் உங்களால் பண்ண முடிஞ்சது அதுதான். அவங்களுக்கு பண்ணக்கூடிய பெரிய ஹெல்ப்பும் நீங்கள் நல்லா படிக்கணும், அது ஒன்று தான், சரியா? அதை நல்லா செய்யுங்க. இன்னும் வளர நீங்கள் நிறைய சம்பாதிச்சு நிறைய பைசாலாம் வச்சுட்ருக்கும் போது பசியால் வாழ்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சரியா? நன்றிம்மா.